கணங்களுக்கெல்லாம் பதி தமிழில் பிள்ளை யார், இந்த பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிள்ளையார் பற்றி சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது, அவருடைய சிறப்பு? எந்த எந்த ஒரு நமக்கு குடும்பத்தில் எல்லா மகிழ்ச்சிக்கும் காரணம் முதல் விநாயகர் பெருமானை தான் தோற்றம் பண்ணிட்டு தான் மற்ற எல்லாரையும் நம்ம வணங்குவோம். விநாயகர் தான் ஃபஸ்ட்டு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா எல்லாத்துக்கும் முன்னே நிற்கிறது விநாயகர் பெருமான். அவருடைய மகிமை அவர் தான் முதல் தோற்றம் பண்ணிட்டு அப்புறம் மற்றவங்க எல்லாரையும் நம்ம வணங்குவோம். ஓ, அப்போ அவர் தான் முதன்மை. அதனால தான் அவர் அதாவது கணபதி முதல்வனே, அவர் தான் முதல்வன். எல்லா உலகத்திற்கே முதல்வன் அவர் தான். ஸோ அப்போ ரொம்ப அழகாக நிறைவாக ஒரு பதில் சொன்னீங்க. மூலவன், முதல்வன். அதனால தான் கோயில்கள் எல்லா திருக்கோயில்களும் அவர் முதல்வனாக நிற்கிறார். அவரை வழிபட்டுட்டு தான் எல்லாத்தையும் வழிபடணும். ரொம்ப சிறப்பாக முதல் அவரை வணங்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் போய் வணங்கக்கூடிய அருள் படைத்தவர் விநாயகர் பெருமான். ஸோ அப்படி பெருமானுடைய மிக பெரும் சிறப்புகளை நம்ம சிந்திச்சுட்டே இருக்கலாம். இன்றைய ஆடி வெள்ளியில் உங்கள் பேர் என்னம்மா? பத்மாவதி. நாங்கள் உங்களை நமச்சிவாயா பாட்டினே சொன்னதுனால பேரே இது வரைக்கும் கேட்காம இருந்தோம். பத்மாவதி, உங்கள் பேர் பத்மாவதி. பத்மாவதி அம்மா ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அவங்க ஒரு சிறந்த சிவனடியார். அவருடைய புகழ், அவருடைய அறிவு, ஞானம் அனைத்துமே சிவபெருமான் அவருக்கு கொடுத்த மிகப்பெரும் பரிசு. அது எல்லாத்துக்கும் சிறப்பாக சென்றடைய இந்த பதிவினை யாம் உங்களுக்கு பதிவிடுகிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய.